ஊருக்கே பொதுவான சாமி ஆகுது. ஊருக்கே பொதுவான பொன்னியாட்டம். நம்ம குலதேவதை கிடையாது. அதனால சரி கூப்பிட சொன்னீங்க. அந்த அம்மா ஏமால வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் மேலே வந்துறாங்க. இது வந்து லபுக்கு ஓடையாட சாமி இல்ல, சாமி. சரிம்மா, ஏதோ கூப்பிட சொன்னாங்க, உன்னை கூப்பிட்டா. அதனால பூஜை நல்லபடியா ஏத்துக்கிறியா? குறைபாடு எதுவும் இல்லையா? பக்கத்துல இருக்கிறியா? சரி, இன்னைக்கு இவர் மேல வர சொல்றீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் மேல வர சொல்றீங்க. மாணவரியா இதே மாதிரி சொல்லிட்டு போனீங்கன்னா வருஷம் இதே மாதிரி மாணவரியா மாத்தி மாத்தி போனா அதுக்கு பேர் சாமி. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒருத்தர் முடியுமா வாக்கு கரெக்டா நிக்கிற சாமியா நிக்கணும். அது அந்த மாலாயமா வரக்கூடியது. இந்த மாதிரி இது மாலாயமா வரணும். அப்படி இந்த முடி வேலையை வச்சிடலாமா?
கிராம சபை நிக்கிறீங்க, நீங்க தான் கூட சொன்னீங்க. இந்த முடிவை வச்சிடலாமா? அப்பா ஓகே, அவங்க ஒத்துப்பட்டா அவங்க பங்காளி ஒத்துப்பட்டா அவங்க. இப்ப இவ்வளவு அம்பு பண்ணீங்க, அம்பு பண்ணவங்க யாரு? அவங்க பங்காளி ஒத்துனா திருப்பி வேற அங்க போறேன், அங்க போய் நாளைக்கு சக்தி கலசம் எடுக்கிறேன், அங்க வந்து வேற ஒருத்தர் மேல வர சொல்லுவீங்க. இதுக்கு பேர் சாமி கிடையாது. கேட்டுக்க ஒரு சாமான் இல்ல, ஒருத்தமா நின்னு ஒருத்தர் மேல நிக்க வைக்கணும். என்ன கிராம தேவதையா என்ன ஆளுக்காரங்க? அதேதான் கேக்குறாங்கப்பா. நிக்குதா அப்படியே? இது அப்படி கிடையாது. ஏன்னா ஆறவங்க வந்து தூக்கலையா, அவங்க யார்கிட்ட வராங்களோ கிழக்கு தூக்கி வைக்க மேல. அதுதான் இந்த தேவதைய அடுத்த சக்தி கலசம் எடுக்கும் போது இதே முடி மேல வர வைக்க போறியா இல்ல வேற என்ன? கேட்டுக்க சாமி கூப்பிட்டீங்களா இத்தனை பேர்? நான் வந்து வேலையை முடிச்சு கேட்டுங்க, ஒண்ணு அந்த முடியல உட்காரு, இந்த முடியல உட்காரு. எதுல உட்காருங்க? அவன் ஒரு மனுஷனா வந்து நின்னா இதெல்லாம் மாணவரி ஆகுது. இப்ப பதில் சொல்லுங்க, யார் மேல நிக்க வைக்கணும்? 3 வருஷமா வந்து நான் அடிக்கிறேன். யார் மேல இந்த சாமியை நிக்க வைக்கணும்? யாரா இருப்பது கத்தனீங்களா? அவங்கள அன்னைக்கு தான் மம்ம கவுண்டர் இருக்கும்போது அவரு உட்கார வச்சு அவர் யார்கிட்ட வந்து அவங்க மேல கிழக்கு வைப்பாங்க. யார் மேல நிக்க வைக்கணும்? இருடா ஜோதி கம்பீரா மேல ஏன் இங்கயா? கம்பீரா ஜோதி ஒருத்தர் மேல தான் ஒரு சக்தி கலசம் வரும். நாளைக்கு இவன் மேல யாரு சக்தி கலசம் யார் மேல கொடுப்ப? கேக்குறது நல்லது. நாளைக்கு இதே சக்தி கலசம் நாளைக்கு யார் மேல கொடுப்ப? பங்காளிகள் சொல்லணும், நானே சொல்லணும். 10 பேர் நான் சொல்ல மாட்டோம், உங்க பங்காளிகள் சொல்லணும், நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க வந்து சொல்ல மாட்டோம். நடுவில் பொம்பளை பேச போறது இல்ல. ஆமா ஆமா, நான் வந்து உங்க வர்க்கம் தான் தூக்குறோம், நாங்க தூக்கல. ஆமா நீங்க ஒத்துவாங்க, நீங்க ஒத்து பேசு. மாறி மாறி பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் கவனிரு. கலந்து வீட்டுல பேசுறீங்க, அது கலந்து வீட்டுல பேசுறீங்க. அப்புறம் வந்து இங்க சபையில பேசக்கூடாது, சபையில பேசக்கூடாது. நீங்க பேசுங்க, நீங்களே தான் நான் பேசுறேன், நாங்க பேசுறேன். உங்களோட ஆய கட்டிக்கீங்க. உங்களோட ஆய கட்டிக்கீங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஒத்து போங்க. அவ்வளவுதான். எல்லாம் வந்து பட்டு நாளைக்கு சக்தி கரகம் கூட நாளைக்கு அங்க இருந்து எடுக்கிறோம்னா கூட கரகம் அவன் மேலதான் வரும். அவ்வளவுதான். நாங்கம்மா எங்களுக்கு ஒண்ணு கிடையாதுமா. கிராமத்துல எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், மக்கள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும், மாநில மக்கள் இந்த மாநில மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு சிலதுதான் செய்ய முடியும். அதனால வாக்கு கேட்டு இந்த பாலகுடிகளை நிறுத்த போறேன். வருஷா வருஷம் பக்தி கலசம் எடுக்கணும்னு சொன்ன இந்த பாலக அன்னைக்கு விரதம் இருந்த அந்த பாலகம் கொண்டு வந்துறியா? சத்தியமாக ஆகாயவாணி சாட்சா, ஆகாயவாணி சாட்சா
வாயை திறந்து அந்த ஆகாயத்தை சொல்லு. ஆகாயாதி சாட்சா, பூமாதேவி சாட்சா, சந்திர சூரிய சாட்சா, இந்த ஊர் கிராம தேவதை இந்த பாலக முடி மேல இதுவே சத்தியம். இதுவே உன்னுடைய கரகம் தான். இந்த கரகம் இந்த பாலக முடி மேல எடுத்து வந்துடுறியா? அடுத்த வருஷம் யாரா நிக்க வச்சு அவன் மேல வரேன்னு சொல்லக்கூடாது. கூடாது. முடிஞ்சு போச்சு பாரு. முடிஞ்சு போயிடுச்சு. நான் சொல்லி வச்சேன் இல்ல இல்ல அது சும்மா நோக்கி கிடக்குங்க. வாய முடியாதுங்க.